வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா கூகுள்ல தேடினா கூட, ஏன் சாட்ஜிபிட்டில தேடினா கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்காது. அப்படி என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல மொத்தம் 9 இயல் இருக்கும். இதுல 1005 ஒன்லைனர்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்லைனர்ஸ் ஓகேவா, அதுவும் சாப்டர் வைஸா. அந்த 1005 ஒன்லைனர்ஸும் 1 மணி நேரம் 37 நிமிஷம். கரெக்டா சொல்லணும்னா 97 நிமிஷத்துல படிச்சு முடிச்சுடுங்க. ஜஸ்ட் நீங்க கேட்டா மட்டும் போதும், புக்கு படிச்ச எஃபெக்ட் வந்துடும். அந்த அளவுக்கு வரி வரியா எடுத்திருக்கோம். அதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உட்காந்து ஹெட்செட் போட்டுன்னு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இத இயல் வைஸா சாப்டர் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுவும் இங்க பாருங்களேன், இப்போ இயல் 1 எடுத்துக்கிட்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடும். இதுல 96 ஒன்லைனர்ஸ் எடுத்துருக்கோம். அதையும் எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோன்னா, இப்போ சாப்டர் 1 எடுத்துக்கிட்டா நாமக்கல் கவிஞரை பத்தி வரும். இதுல ஒரு 15 ஒன்லைனர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த 15 ஒன்லைனர்ஸும் நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.31 சரிங்களா, 1.5 நிமிஷத்துல படிச்சிடும். அப்ராக்சிமேட்லி சொல்றேன் சரிங்களா, 1.5 நிமிஷத்துல படிச்சிடும். அதுக்கு அடுத்தது 2வது சாப்டர் எடுத்துக்கிட்டா உடுமலை நாராயண கவியை பத்தி கொடுத்துருப்பாங்க, 1.2 அதில் ஒரு 17 ஒன்லைனர்ஸ் இருக்குது. அதை வந்து 1.25 இதுவும் 1.5 நிமிஷத்துல படிச்சு முடிச்சு. 1.5 நிமிஷம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலக்கணத்தில், இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 ஒன்லைன்ஸ் இருக்கு. இதை வந்து ஒரு 3.5 நிமிஷத்துல, நான் எல்லாமே 3.27 இருக்குது அப்படி சொல்றேன், 3.5 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சாப்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு அழகா படிச்சு சொல்லிடும் சரிங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தா 91 ஒன்லைனர்ஸ் இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடும். இயல் 2 முடிஞ்சிருச்சா. இயல் 3 எடுத்துக்கிட்டா 121 கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லைனர்ஸ் இருக்குது. அதை ஒரு 19-20 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4வது இயல் எடுத்துக்கிட்டா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நிமிஷத்துல 121 கேள்விகள் படிச்சு முடிச்சிடும். இதே மாதிரி நாங்கள் வந்து 8 இயலுக்கு அழகா பிரிச்சு கொடுத்துருக்கேன். இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்கணும், அதே மாதிரி இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் வச்சிருக்கோம். இப்போ 7th புக்கில் டேம் வைஸா, ஃபர்ஸ்ட் டேமா இயல் 1, 2, 3 100 கேள்வி, செகண்ட் டைம்ல 100 கேள்வி, தேர்ட் டைம்ல 100 கேள்வி, ஃபுல் டெஸ்டா ஒரு 150 கேள்வி, 450 கேள்வியும் ரெடியா இருக்கு. இந்த வாய்ஸை கேட்குறீங்க, அந்த மாடல் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ணணும், ஈஸியாக டெட் எக்ஸாம்ல 30க்கு 30 தமிழ்ல வாங்கிட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன், தெளிவாக சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அதில் தான் நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸை ஷேர் பண்ணுறோம். இல்லைப்பா என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் தான் இருக்குது, டெலகிராம் குரூப் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த லிங்க் முதல்ல லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுது இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அப்படியே எண்டுக்கு வாங்க. வந்தீங்கன்னா ஏன் குரூப்பில் சேர சொல்கிறேன்னா, நானே சாப்டர் வைஸாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். அதுதான் குரூப்பு. இல்லை நான் எந்த குரூப்பில் சேரல, நான் இந்த ஆன்லைன்லேயே படிச்சுக்கிட்டா தாராளமாக படிச்சிங்க. ஓகேங்களா, சரி நான் குரூப்பில் தான் சேர பண்ணால் நீங்கள் வந்து என்னுடைய சகோதரியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை என்னுடைய சகோதரராக இருந்தால் செகண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிங்க. நாங்கள் வெரிஃபை பண்ணி உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம். ரைட்டா, சூப்பருங்க. சரி, இப்போது நான் 1 by 1 வந்துடுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் 2220 கேள்விகள் ஒரு 20 நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு டேம் வைஸா, ஃபர்ஸ்ட் டைமா 100 கேள்வி, செகண்ட் டைமா 100 கேள்வின்னு 3 இயலாக பிரித்து மொத்தமாக ஒரு புக்கில் 450 கேள்விகள் 4 நாளில் படிக்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். கரெக்டா, கரெக்ட். அதில் வெற்றிகரமாக நம்ம 6th புக்கை முடிச்சாச்சு. நிறைய பேர் பாசிட்டிவாக தான், ஏன்னா அதில் நம்ம வாய்ஸ் கொடுத்தது யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே அடாடா சூப்பராக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததால நம்ம டீம் என்ன பண்ணிட்டாங்க, 7th புக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க.
ஸோ ரெடியாக இருக்குது சாப்டர் வைஸாக. இப்போ நம்ம 6th புக்கு முடிச்சாச்சு இல்லையா? இப்போ அதாவது இப்போ நம்ம 12/10/2025 அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும், நாளை மறுநாள் செகண்ட் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் 14/10/2025க்கு 3வது டைம் இருக்கும், 15ஆம் தேதி ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ 4 நாளைக்கு பிளானுக்கு நீங்கள் டெஸ்ட் கொஷின் ரெடி. படிக்க முடியாது, வேலைக்கு போயிட்டு வரேன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஸோ வேலை செஞ்சுக்கிட்டே என்னால் புக்கு எடுக்க முடியலை அப்படின்றவங்க வாய்ஸில் கேட்குற மாதிரி நம்ம வாய்ஸ் ஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம். அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், கீழே டிஸ்கிரிப்ஷனில் 7th வாய்ஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். இல்லை நான் இந்த பேஜில் இருக்கேன், டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜில் இருக்கேன் அப்படின்னா இதில் பாருங்கள். நீங்கள் முதல் வரும்போது இப்போ 6th தமிழா இது நீங்கள் முடிச்சிட்டிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் எழுதலைன்னா எழுதி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் 7th வர போகிறேன்னா 7th கிளிக் பண்ணுங்கள், 7th நியூ தமிழ்னு. இதில் டெஸ்ட் கொஷின் அவைலபிள் இருக்குது, 450 கேள்வியும் அவைலபிள் இருக்குது, நீங்கள் எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். சரி, இது டெஸ்ட்டு. இல்லை நான் முதல் ஸ்டடி பண்ணணும், வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னா அப்படி கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது கொடுத்துருப்பேன், அதாவது ஒரு டேபிள். இப்போதைக்கு நம்ம 8th புக் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது 6th புக்கு வந்து 1 மணி நேரம் 24 நிமிஷத்தில் படிச்சிடும், 7th புக்கு 1 மணி நேரம் 37 நிமிஷத்தில் படிச்சிடும், 8th புக்கு வந்து இன்னும் நான் அப்டேட் பண்ணல, ஆனால் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், 1 மணி நேரம் 48 நிமிஷத்தில் படிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா? அது 4 நாளில் நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நான் 7th இது பார்க்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. 6th to 8th நியூ தமிழ் வாய்ஸ் போர்ட்டல்னு இருக்குல்ல, அதை கை வைங்க. கை வச்சிங்கன்னா இதில் முதல் 6th இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்களா? அப்போ 7th வாங்க. 7th வந்து அது இருக்குது பாருங்கள், இந்த லிங்கை இந்த பேரை கை வைங்க. கை வச்சிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? நான் தெளிவாக சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் 7th வாய்ஸ் போர்ட்டல்னு இருக்கும். இல்லை நான் ஸ்டடி பிளானுக்குள்ளே போனால் இப்படி எடுத்துக்கணும். சரியா? ஓகே. அப்படியே இப்படி வந்தோன்னா இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குதுங்க வாய்ஸ். ஓகேங்களா? இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் நாமக்கல் கவிஞர் இருக்கா, அதை நான் கை வைக்கிறேன். அந்த டைட்டில் கை வைங்க. டைட்டில் கை வச்சா நம்மளுடைய பேஜுக்கு வந்துடும். இதுவும் நம்ம பேஜ் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே வாங்களேன். கீழே வந்தீங்கன்னா எந்த வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதால எனக்கு இங்கே வாய்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. சிலருக்கு இந்த இடத்துல வாய்ஸ் அப்டேட் ஆகாது, பிளாங்காக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாய்ஸ் இருந்தால் அப்படியே பார்த்துக்குங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே சார்னா இப்போ இப்படி வாருங்களா, இந்த இடத்துல விளம்பரம்லாம் இருக்குதா, அப்படியே வாங்க. வந்தீங்கன்னா இது பாருங்க, இதுக்கு நான் ஒன்லைனர்ஸ் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்கள் இப்படியே கூட ஒன்லைனர்ஸ் படிச்சுக்கலாம். இப்படியே வந்தீங்கன்னா மொத்தம் ஒன்லைனர் முடிஞ்ச முன்னாடி கடைசி பேஜுக்கு வந்துட்டிங்களா, வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வாங்க. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இது சர்வர்லேருந்து அப்டேட் பண்ணணும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் அப்புறம் இல்லையேன்னு சொல்லாதீங்க, அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஃபோனில் சாங்ஸ்லாம் கேட்கும்போது இப்படி தானே இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்துட்டோம்னே இங்கே நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கள் தமிழா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 31 வினாடியில் படித்து முடிச்சிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே ப்ளே பண்ணாவே போதும், படிக்க ஆரம்பிச்சிடும். நான் ப்ளே பண்ணிட்டோமா, கவனிக்கிறீங்களா? அது பாருங்க, ப்ளே பண்ணிடுறேன். வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குதான் படிக்கும், இங்கே ஒன்லைனஸ் தான் படிக்கும். வானொலியாம் எங்கள் தமிழனும் தென்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் யார்? பார்த்தீங்களா? மக்கள் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். சூப்பர். என்பதன் பொருள் நோன்பு. அடடா என்பதன் பொருள் குறிக்கோள். பார்த்தீங்களா? அழகா படிக்கலாங்க. அடடா, இன்ட்ரெஸ்டா இருக்குதுல்ல? ஸோ படிக்கும்போது அப்படியே மனசாயிடும். சரிங்களா? மனசில் அப்படியே ஏறிடும். மனசில் இல்லை, மைண்டில் ஏறிடும். ஆமாம், மூளைக்கு சூப்பராக அப்படியே இது பாருங்க நீங்கள். ஸோ நான் வந்து அப்படியே வாய்ஸில் ஹெட்செட் போட்டுன்னு கேட்கலாம். இல்லை நான் ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டு இதில் அப்படியே நான் கண்ணால் இந்த 15 கொஷினையும் நீங்கள் பார்த்துட்டே வந்தால் அது படிக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே அதை படிக்கிறது அப்படியே மனசில் கேட்டால் இல்லை காதில் கேட்டால் உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கிடுங்க. ஸோ மறக்கவே மறக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்களும் பார்த்தோம், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சாப்டர், அதுக்கு அடுத்த சாப்டர்னு. ஸோ இப்போ 7th புக்கில் இயல் 1ல் 5 சாப்டர் இருக்குன்னா 5 சாப்டர் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். சிரமமே இல்லைங்க. அப்படியே பேக் பட்டன் வந்துருங்க. பேக் பட்டன் வந்துட்டுமே இங்கே வந்துடும். அது பாருங்க, இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபைல் இருக்குது? 5 ஃபைல் இருக்குது. 5 ஃபைலாக 10 நிமிஷம்.
ஓகேவா? கடகடன்னு நீங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். பார்த்து முடிச்சுட்டா 96 ஒன்லைனர்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் எது மிஸ் ஆகும்னா, இப்போ பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு பாடல் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2 லைன் மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம். ஏன்னா அது எல்லாத்தையும் போட்டால் டைம் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 96 ஒன்லைனர்ஸா, அதை சேர்த்துன்னு வச்சிங்களேன் இன்னொரு 50 லைன் ஏறும். இன்னொரு 50 லைன் ஏறிச்சுன்னா அங்கே டைம் இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் நாங்கள் பாடலை மட்டும்தான் அப்டேட் பண்ணல, மற்றபடி எல்லாமே செஞ்சுட்டோம். சரிங்களா? நீங்கள் அழகாக இது என்ன பண்ணிடலாம், ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாடல் பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸி தானே, டக்குன்னு நம்ம ஒரு 90% முடிச்சிடலாம்ல. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நான் 8th புக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து 7th புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வாய்ஸ் அனுப்பிச்சிடுவேன் 3 இயலுக்கும். ஓகேவா? நீங்கள் வாய்ஸ் கேட்டு முடிச்சிட்டோம்னே, இப்போ 3 இயல் படிக்கிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படியே பாருங்களேன். இப்போ இயல் 1க்கு 10 நிமிஷம், இயல் 2க்கு வந்து ஒரு 9 நிமிஷம், 13 நிமிஷம் ஆச்சா. இயல் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு தான், 20 நிமிஷம். ஸோ எவ்வளோ ஆச்சு, 40 நிமிஷம். 40 நிமிஷம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா 3 இயல் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஆனால் இதுதான் பெருசு, அதுக்கடுத்தால ரொம்ப சின்னது தான். சரிங்களா? அடுத்ததெல்லாம் பாருங்கள் 13 நிமிஷம், 8 நிமிஷம் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த 3வது இயல் மட்டும் கொஞ்சம் பெரிய சாப்டரு, அதனால தான் அது கொஞ்சம் அதிகமாக போகுது. ஸோ 40 நிமிஷம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு 3 இயல் முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் அதில் ஒரு 100 கொஷின் கொடுப்பேன், அதையும் படித்து முடிச்சிடுங்களா. கிட்டத்தட்ட நம்ம சராசரியாக எடுத்துன்னு வச்சிங்களேன், ஒரு 1.5 மணி நேரத்தில் 3 இயலும் படித்தாச்சு, டெஸ்ட்டும் அடித்து பார்த்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிற நேரத்தில் மற்ற சப்ஜெக்டை படிச்சுங்க. இவ்வளோ தான் பிளான். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்படி நீங்கள் 6th புக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி 7th புக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா 8th புக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நம்ம செய்யத்தில்லைங்க, டீம் ஒர்க்காக தான் செய்யணும். நான் வந்து ஆர்வமாக தான் இருக்க செய்ய, ஆனால் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணல. எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணனா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட் போடுங்க, நல்லா இருக்குதுன்னு பொய் கூட சொல்லுங்க, நல்லா இருக்கிற மாதிரி. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா கடகடன்னு நாங்களும் முடிச்சிடுவோம். ஈஸியாக ஒரு 20 நாளில் முடிச்சுக்கிட அடிச்சுட்டு போய் பாஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை செய்வோம். ஓகே, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.